அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஜாமியா மன்கூல் அன்வார் அரபு கல்லூரி அஞ்சுமன் மன்கூல் பயான் மாணவ உற்பத்தி மன்றத்தின் ஆசிர்வாதின சிறப்பு பட்டிமன்றத்தினை நமது ஜாமியா மன்கூல் அன்வார் முதல்வர் ஷேகுனா ஷேக் ஜாமியா முஃப்தி காரி நஜ்முல் மில்லத் அல்-கிப்லா அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு மாணவ சொற்பேச்சு மன்றத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதனை என் சார்பாகவும் என் மன்றத்தின் சார்பாகவும் வழிமொழிகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. பல சிறப்புகளை கொண்ட ஆஷூரா நோன்பினுடைய முதல் இரவில் மாணவர்களின் திறனை வளர்ப்பதற்காக, மேம்படுத்துவதற்காக, பேச்சாற்றலை அதிகரிப்பதற்காக ஆண்டுகள் தோறும் பட்டிமன்றங்கள் நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று இப்பொழுது மகரிப் தொழுகைக்கு பிறகு தாரத் தப்சீரிலே ஆஷூரா தின சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இதனுடைய தொடக்கமாக அல்லாஹ்வுடைய கலாமிலிருந்து பட்டவகுப்பு மாணவர் ஹாஃபில் முஹம்மது உசாமா அவர்கள் சில ஆயாத்துகளை பரக்கத்துக்காக ஓதி காண்பிப்பார். السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا أنزلت سورة نظر بعضهم إلى بعض هل يراكم من أحد ثم صرف الله قلوبهم بأنهم قوم لا يفقهون. لقد جاءكم رسول من أنفسكم عزيز
حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم. السلام عليكم. ما شاء الله بارك الله. حافظ அப்துல் கனி இஸ்லாமிய கீதம் இசைப்பார். السلام عليكم ورحمة الله وبركاته. என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ தொலைவில் இருக்கும் நினைவிலே உன் மீது சலாம் நான் சொன்னேன் கண் முன்னே உம்மை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன் தொலைவில் இருக்கும் நினைவிலே உன் மீது சலாம் நான் சொன்னேன் கண் முன்னே உம்மை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன் யா ரசூலல்லாஹ் என்று அழுதே தவிப்பேனோ இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே தீர்ப்பேனோ யா ரசூலல்லாஹ் உங்கள் கரத்தை பிடிப்பேனோ இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே தீர்ப்பேனோ நபியே உம்மை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனா இல்லை உம்மை நானும் நினைத்து அழுதே அழுதே மகிழ்வேனா எங்கள் யா ரசூலல்லாஹ் எங்கள் யா ஹபீபல்லாஹ் எங்கள் உயிரின் உயிரான எங்கள் யா ரசூலல்லாஹ் என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ இறைவா நீ கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அரிசினிலே கண்ட மகிழ்வை தருவாயே பாவி உங்கள் கண்களிலே இறைவா நீ கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அரிசினிலே கண்ட மகிழ்வை தருவாயே பாவி உங்கள் கண்களிலே சொர்க்கமே சொக்கி போகும் நபியின் அழகினிலே பாவி கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே நபியே அங்கு காணும் பாக்கியம் பரிசுத்த கண்டால் பெற்றிடுமா இல்லை என் நபியை கண்டால் கண்கள்
பரிசுத்தமாகிடுமா எங்கள் யா ரசூலல்லாஹ் எங்கள் யா ஹபீபல்லாஹ் எங்கள் உயிரினும் உயிரான உயர் யா ரசூலல்லாஹ் நாடி நரம்பெல்லாம் உன் பெயர் கலந்து நாட்டம் இன்றி நான் நின்றேன் எனது பெயரை சொல்ல நினைத்து முஹம்மது என்றே சொல்லுகின்றேன் நாடி நரம்பெல்லாம் உன் பெயர் கலந்து நாட்டம் இன்றி நான் நின்றேன் எனது பெயரை சொல்ல நினைத்து முஹம்மது என்றே சொல்லுகின்றேன் இது என்ன நிலை என்று என்னால் சொல்ல இயலவில்லை ஆனால் உணர்கிறேன் இதுதான் காதல் பித்து நிலை இது என்ன நிலை என்று என்னால் சொல்ல இயலவில்லை ஆனால் உணர்கிறேன் இதுதான் காதல் பித்து நிலை இறைவா இந்த நிலையிலே எந்த உயிரையும் பிரிந்திட செய்திடுவார் பிரியும் அந்த தருணத்திலே எங்கள் நபி முகக்கான அருள் புரிவார் எங்கள் யா ரசூலல்லாஹ் எங்கள் யா ஹபீபல்லாஹ் எங்கள் உயிரினும் உயிரான உயர் யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். ஹாஃபில் முஹம்மது ஷஃபீக் வரவேற்புரை நிறுத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லால்பேட்டை ஜாமியா மன்பூர் அன்வார் அரபு கல்லூரி அஞ்சுமன் அம்பாவுல் பயான் மாணவ சொற்பேச்சு மன்றம் நடத்தும் ஆஷுரா தின சிறப்பு பட்டிமன்றத்தை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாதுனா ஷேகுனா ஹசரத் ஜாமியா ஹசரத் அவர்களையும் இன்னும் இதனை முன்னிலை வகுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரிய அனைத்து உஸ்தாதுமார்கள் அனைவர்களையும் இன்னும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய எஸ்எம் அப்துல் ரஹ்மான் மன்பாய் ஹசரத் அவர்களையும் இன்னும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஊடகங்கள் துணையா தலையா என்று பேச இருக்கக்கூடிய இன்னும் அதை கேட்க இருக்கக்கூடிய என்னுடைய மாணவ சகாக்கள் அனைவரையும் என் சார்பாகவும் என் மன்றத்தின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். அஹ்லன் வ சஹ்லன் மர்ஹபன் பிக்கும் ஜமீஅன். அஸ்ஸலாமு அலைக்கும். பட்டிமன்றத்துடைய தலைப்பு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஊடகங்கள் துணையா தடையா? அருமையான தலைப்பு. அதிலேயே மூழ்கி கிடக்கின்ற மாணவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு உண்டான சரியான விடை கிடைக்கும். ஊடகம் என்பது ஒருமை, ஊடகங்கள் என்பது பன்மை. அச்சு ஊடகம், ஒலி ஊடகம், காட்சி ஊடகம், இணைய ஊடகம், இப்படியெல்லாம் நிறைய ஊடகங்கள் இருக்கின்றன. செய்தித்தாள்கள் கூட ஊடகங்களில் வரும்.
இஸ்லாமிய மாத இதழ்களும் ஊடகங்களிலும் இன்ஷா அல்லாஹ் துணையா தடையா என்று இரு குழுவினர்களும் நான் சொன்ன இத்தனை ஊடகங்களையும் கருத்தில் கொண்டு பேசுவார்கள் என்று நினைக்கிறேன். இந்த அவையை இப்போது நம்முடைய ஜாமியாவுடைய அருமையான மாணவர், எங்களுக்கெல்லாம் பிரியமான பிள்ளை, ஃபாரிதானத்திலிருந்து தீனுடைய சேவையில் ஆர்வம் கொண்டு பல மதரசாக்களை பொறுப்பேற்று நடத்தி சில மதரசாக்களை நிறுவியும் இருக்கிறார். இங்கே மதரசா மன்பவு சாலிஹா என்ற பெண்கள் மதரசாவினுடைய நிறுவனர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரிடம் அப்துல் ரஹ்மான் மன்பை அவர்களிடம் இந்த அவையை ஒப்படைக்கிறேன். நடுவராக இருந்து இன்ஷா அல்லாஹ் செயல்படுவார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Innamal a'malu binniyat wa innama likulli imri'in ma nawa. Sadaqallah wa sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், இறைநேசர்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த அவை லால்பேட்டை ஜாமியா மன்பவுல் அன்வார் அரபுக் கல்லூரி அஞ்சுமன் மன்பவுல் பயான் மாணவ சொற்பயிற்சி மன்றம் நடத்தும் ஆசுரா தின சிறப்பு பட்டிமன்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஷேக் முஃப்தி அல்லாமா நூருல் அமீன் நன்றி ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கும், என்னுடைய அருமை உஸ்தாத் துணை முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் கிப்லா சைஃபுல்லா மன்பை ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கும், முன்னால் அமர்ந்து அவையை சிறப்பாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அருமை உஸ்தாத் முனவ்வர் ஹசன் மன்பை ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கும்,
மற்றும் சலாஹுத்தீன் ஹதரத், மாசூமுல்லா ஹதரத், இன்னும் ஜாமியாவுடைய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர்கள் முஹம்மது அலி மன்பை ஹதரத், முஹம்மது காசிம் ஹதரத், இன்னும் ஜாமியாவுடைய எல்லா பேராசிரியர்களுக்கும் இந்த நன்னேரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்தருள் புரிவானாக. இந்த அவையை அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று எல்லா பேராசிரியர்களுக்கும் துஆ செய்து கொண்டு, சிறப்பான இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள், மன்பவுல் அன்வாரனுடைய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஈருலக நற்பாக்கியங்களை தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு, இப்பொழுது இந்த சிறப்புமிகு பட்டிமன்றத்தை அல்ஹம்துலில்லாஹ் இனிதே துவக்குகிறோம். பொதுவாகவே மஜ்லிஸ்களுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கும். எந்தெந்த மஜ்லிஸ்கள் எதற்காக வேண்டி வைக்கப்படுகிறதோ அதற்காக வேண்டி உள்ள நோக்கங்கள். அந்த அடிப்படையிலே இந்த மஜ்லிஸ் பயான் அல்ல, கருத்தரங்கம் அல்ல, இது முழுக்க பட்டிமன்றம் என்ற தலைப்பில் உள்ள ஒரு அமர்வு. இந்த அமர்வுக்கு சில ரூல்ஸ், சில உசூல்கள் எல்லாம் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் பட்டிமன்றங்களை பல வருடங்களாக பார்த்துட்டு இருப்பீங்க, பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், பல மாணவர்கள் பேசியும் இருப்பீங்க. இப்போ பேசக்கூடிய மாணவர்கள் உள்ளிட்ட எல்லா ஜமாத்தினர்களும் வருடம் பார்க்கக்கூடிய ஒரு வளமையான ஒரு நிகழ்வு. இதற்கென இருக்கக்கூடிய சில உசூல்களை நான் முன்னுரையாக உங்களிடத்தில் சில வார்த்தைகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸுக்குள், அவைக்குள் நாம் நுழையலாம். பொதுவாகவே மனுஷனுக்கு ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, எதுவா இருந்தாலும் நான் ஜெயிச்சுடா அப்படிதான் நினைப்பான். அப்படிதானே? நடந்தாலும் சரி, ஒருத்தர் 4 பேர் நடந்து போனாலும் அந்த 4 பேர்ல நான் எப்படி முன்னாடி போறேன் அதுலதான் ஒரு ஃபோக்கஸ்ல இருப்பார். ஒரு ஆள் முன்னாடி போயிட்டாருன்னா கூட அடுத்தவர் இவன் எப்படி முன்னாடி போலாம், நான் போகணும் இல்லை என்ற ஒரு எண்ணம் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவாக உண்டு. ஆனா அந்த எண்ணம் வரும் பொழுதுதான் அவனுடைய நிலைகள் மாறுபடும். தான் என்ற எண்ணமும், தற்பெருமை என்ற குணமும், தன்னை சார்ந்தவர்களை இழிவாக நினைக்கக்கூடிய நினைப்பும் வரும் பொழுது தக்கப்புர் என்ற பெருமையும், ஆணவமும், அகம்பாவும் எல்லாம். ஆனா இஸ்லாம் அதை எதுவாக இருந்தாலும் முன்னாலேயே சொல்லிடும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது பட்டிமன்ற நிகழ்வு. என் 4 பேரை உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த பக்கம் ஆளை பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நோட்டுகளை வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது என்னன்னே தெரியல. பட்டிமன்றத்திற்கு பேப்பர் தூக்கிட்டு வந்து பார்த்துருக்கிறேன், இவ்வளவு பெரிய நோட்டை தூக்கிட்டு வந்து இப்பதான் பாக்குறேன். ஆள்லாம் தலப்பாலாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பக்கம் உள்ள ஆளுகள் எல்லாம் இந்த பக்கம் பார்த்தாக்கா அவரு இப்பதான் ஈரானும் இஸ்ரேலும் புகார் நடந்து ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தாங்க ஆயத்துல்லா கொமைனி மாதிரி கருப்பு தலப்பா போட்டு உட்கார்ந்துருக்காரு. இது 2 நிலவரங்களையும் பார்த்தா ஒரு மாதிரியா ஈரான் இஸ்ரேல் போற மாதிரி ஆயிடுமோன்னு பயந்து என்ன ஆரம்பத்திலே உசூல சொல்லிக்கிற பட்டிமன்றம்னா என்ன அப்படின்றது. பொதுவாகவே பட்டிமன்றத்திற்கு ஒரு 10 நிமிஷம் தலைப்பு உள்ள பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். 7 நிமிஷம் ஆகும்போது நாம பெல் அடிப்போம், 10 நிமிஷத்துல நிறைவு செய்வோம். அதே போல என்ன தலைப்புக்குள்ள பேசணுமோ அந்த தலைப்பை உள்ள சிந்தனையில கொண்டு வந்து பேசுவது, அந்த தலைப்பை கடக்காமல் பேசுவது மிக முக்கியம். நாம எந்த மஜ்லிஸ்ல அவையில இருக்கிறோம் என்பதை நினைவுல கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமானதும் கூட. ஏன்னா இதுவெல்லாம் இதுல வெற்றி தோல்வி என்பதெல்லாம் சாதாரணமா நடக்கும். இதையெல்லாம் நம்ம பெருசா மண்டையில ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம லைஃப்ல இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது. ஏன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியா முடிச்சுட்டு போனா கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷனுக்கு கடைசியா என்ன கொடுப்பான்? மேல சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஅத்தல்லாஹு லஹு ஜன்னாத்தி தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ذلكல் ஃபௌஸுல் அதீம். சூரா தௌபால அல்லாஹ் சொல்றான், அந்த மூமின்களுக்கு அவர்களுக்காக வேண்டி உயர்ந்த சொர்க்கத்தை, ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சொர்க்கத்தை நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். ذلكல் ஃபௌஸுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப உலகத்தில் ஆக
சிறந்த வெற்றி எது அப்படின்னு கேட்டாங்க, ஒரு மனிதன் மூமினாக வாழ்ந்து நாளை சொர்க்கம் அடைவது. சொர்க்கம் அப்படின்னாக்க அங்கோட முடியல. அல்லாஹ் அதே சூரா தௌபால அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய வசனத்துல அல்லாஹ் அங்க சொல்லுவான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. சொர்க்கமும் அவனுக்கு நாம் கொடுப்போம், ஆறுகள் ஓடும், நதிகள் ஓடும், அதை அந்த மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுப்போம் நல்லா சொல்லிட்டு அதோட முடியல. நீ நினைச்சுக்கிறாதப்பா சொர்க்கம் தான் உனக்கு ஆக பெரிய வெற்றி நினைச்சிடாத, அதுக்கும் மேல ஒன்று இருக்கு, அதுதான் ரிضوان من الله أكبر. அல்லாஹ்விடத்தில் உள்ள பொருத்தம் அதுதான் சிறந்தது சொல்லிட்டு அதோட முடிக்கல. நீ நினைச்சுக்கிறாத மற்றதெல்லாம் சொர்க்கம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ரிضوان من الله أكبر, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் ذلك هو الفوز العظيم. அதுதான் மகத்தான வெற்றி, அதுதான் வெற்றி, அது தவிர வேற இல்லைன்னா. ஏன் இதை சொல்ல வரணும்னா, இந்த இடத்துல நாம வெற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி வெட்டுக்குத்து லெவல்கள்லாம் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தஆலா ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையே என் பொருத்தம் தான் மகத்தான வெற்றி தான். இதெல்லாம் நீங்க எனவே கவனத்தில் கொள்ளணும். உசூல் பட்டிமன்றத்திற்கு முதல்ல என்ன டைம் கொடுக்கப்படுகிறதோ அந்த நேரத்திற்குள் சரியா என்ன செய்யணும், முடிக்கணும். ஒன்று. இரண்டாவது, யாரையும் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. இது ரொம்ப மிக முக்கியம். ஆக ஆக உயர்ந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஏன் பொதுவான சில அவர் மூமின்களாக இருக்கலாம், மூமின்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், வாழ்க்கையில உயர்ந்தவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட கருத்து மோதல்ல கூட மற்றவங்க தரத்தாந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ரொம்ப கவனமா இருக்கும். நிறைய பேரு ஃபீல்டை விட்டு பின்னால போனதுக்கு மிகப்பெரிய காரணம், அவரு மற்றவங்கள மட்டமா பேசுவாங்க, அவர் மட்டும் பேசுறது மட்டும் பெருசா நினைச்சுப்பார், மற்றவங்க எல்லாம் மதிக்க கூட மாட்டார். இன்னும் இதை கடந்து மூணாவது ஒன்று இருக்கு, பாடி ஷேப். அடுத்த ஆளை பார்த்து என்ன செய்யுது, கிண்டல் பண்றது. பட்டிமன்றத்தில் நடுவில் அதுவும் வரக்கூடாது என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். சில நேரங்களில் ஃப்ளோவில் பொசுக்கு வந்துடும், ஆளை பாரு குள்ளமா கருப்பா கண்ணாடி போட்டு வந்துட்டாரு அப்படின்னு. என்னங்க அப்போ கருத்து மோதலுக்குள்ள இருக்கணுமே தவிர வார்த்தைகளால் வடிவமைத்து சொல்லணுமே தவிர பாடி ஷேமோ தரக்குறைவா பேசுறதோ கூடாது என்பதை ஞாபகத்தில் வைக்கணும். அதே போல நகைச்சுவை, எதிராளிய நகைச்சுவையா நீங்க பேசுறீங்கன்னா ஹதீஸ்ல வருதுல, அவர் உள்ளம் பாதிக்காத அளவுக்கு அவர் அதை கேட்டோன்னு சந்தோஷப்படுற மாதிரி சிரிக்கிற மாதிரி அடுத்த செகண்ட் இவங்க நோட்டை தூக்கி போடக்கூடாது. பாத்துக்காங்க, ஸ்டேஜுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிற 4 பாட்டில் முதல்ல பாட்டில் தூக்கி கீழே வைங்க. பார்த்தாலே பயமா இருக்குது. அங்க இருந்து எனக்கு கூட வீசிடுவீங்க போல. ஏன்னா திடீர்னு எமோஷன் ஆயிடுவாங்க. பொசுக்கு என்ன தெரியும், என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு. எனவே எமோஷனுக்கு இடம் கொடுக்கூடாது. கருத்து மோதல்ல அழகா பக்குவமாக என்ன செய்யணும், பேசணும். அப்படின்னா அந்த வார்த்தையில தானே எல்லாமே இருக்கு. ஒரு வார்த்தை இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை, இவ்வளவு வார்த்தைகள் சொல்லலாம். இப்போ என்ன சொல்ல, உதாரணமா எங்க கிட்டே வா பேசும்போது சொல்லுவோம்ல, எங்க கிட்டே வா அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தையை நீங்க பாருங்க, எவ்வளவு பரிணாம வளர்ச்சி போடுன்னு பாருங்க. இந்த வார்த்தை வடிவத்தை பாருங்க. அடுத்த பார்க்கும்போது அவர் பேசிக்கிறது எங்க கிட்டே வா, பாருங்க அவர் பேசுறது எங்க கிட்டே வா, அது வந்து தான் ஒரு மிகப்பா பேசுற மாதிரி. அதே இன்னொருத்தர் கோபத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சென்டர்னா எங்க கிட்டே வா, என்ன செய்யறேன் பாரு, கோபம். இதுவே ஆப்போசிட்டா இதே அதே வார்த்தை தான். முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்து எங்க கிட்டவா, எங்க கிட்டவா அப்படின்னா எப்படி ஆயிடும், அசிங்கமா ஒரு மாதிரி ஆயிடும். எங்க கிட்டவா அப்படின்னு நீங்க அந்த வார்த்தை 2 தடவை சொல்லி பாருங்க. என்னடா அதற்கு ஒரு மாதிரியா எங்க கிட்டவா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படின்னு ஆயிடும். ஒரே வார்த்தை தான் எங்க கிட்டவா அப்படின்றது.
எத்தனை பரிணாமம் வளர்ச்சி பாரு. அதனால அந்த வார்த்தை பிரயோகித்த எங்க எப்படி பேசணுன்ற உத்தி இருந்தாதான் ஒரு சிறப்பான பேச்சாளருக்கு உண்டான அடையாளம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எனவே பட்டிமன்றத்தின் உசூல் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தரக்குறைவா பேசக்கூடாது, ஏளனமா பேசக்கூடாது, பாடி ஷேம் செய்யக்கூடாது, நகைச்சுவையாக இருந்தாலும் உள்ளத்துல சிரிக்கிற அளவுக்கு இருக்குமே தவிர கடந்து போகக்கூடாது, கோபப்படக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இப்போ உசூல் முடித்ததற்கு பின்னால் தலைப்புக்குள்ள வருகிறோம். இந்த ஆசுரா தின சிறப்பு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஊடகங்கள் துணையா தடையா என்ற தலைப்புல ஒரு 4 பேர் துணையே அப்படின்னு பேசுறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கிருபையினால அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மறுபுறத்தில் 4 பேர் தடையே அதெல்லாம் கிடையாது, என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு 4 பேர் அல்ஹம்துலில்லாஹ் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தலைப்பு முதல்ல நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகம் முன்னேற்றம் யாருக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? மாணவர்களுக்கு. எனவே அந்த கான்செப்ட் விட்டு கடந்து போயிடக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் என்ன அதுல பெனிஃபிட், எனக்கும் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஊடகத்தினால, அதுதான் பேசணும். வேற எதுவுமே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பாயிண்ட் கடந்துடும். எனவே மாணவர்களுக்கு எது துணை தடை அப்படின்றதுக்குள்ளதான் நம்ம இருக்கணுமே தவிர அதை கடந்து போகக்கூடாது. பொதுவாக பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி காலம் ஆயிடுச்சு, அப்படிதானே? என்னங்க காலங்கள் கிடக்க அல்லாஹ் சமூகத்தில் கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கும். ஒட்டகத்தை கட்டிக்கிட்டு குதிரையில ஏறிக்கிட்டு 6 மாசமா அச்சுக்கு போனாங்க. 6 மணி நேரத்துல சவுதி அரேபியால டைரக்டா அடுத்த வகுப்புக்கு எங்க போயிடுறோம்? மக்காவுக்கு போயிடும். வேணாம் விட்டுற முடியுமா? இல்லைங்க எனக்கு சவாபெல்லாம் ஒட்டகத்துல போய் குதிரையில போய் தான் எனக்கு வேணும். இது என்னங்க புதுசா பிளைன்ல ஏறுறீங்க, இங்க இருந்து அங்க போறீங்க, அதெல்லாம் வர முடியாதுங்க. போறேங்க, நான் பழைய மாதிரி நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன மாதிரி நானும் ஒட்டகத்துல போறேன், நானும் குதிரையில போறேன். யாராவது இன்னைக்கு அப்படி சொல்றோமாங்க? 6 மாசமா அச்சுக்கு போனது காலங்கள் போய் இன்னைக்கு 6 மணி நேரத்தில் எங்க போய் இருக்கிறோம்? ரஜத் தொழுது நீங்க 8 மணிக்கு சவுதி அரேபியாவுக்கு ஏறினாக்கா அங்க 12:30 மணிக்கு ஜித்தா, 1:30 மணிக்கு லொஹருக்கு எங்க மக்கா ஹரம் ஷரீஃபுக்கு லொஹர் ஜமாத் தொழுகைக்கு போயிடலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ல அவ்வளவு சுருக்கி கொடுத்துக்கலாம். அது வேணாம்னு சொல்ல முடியுமா? அதே போலதான் இன்னைக்கு கடிதம் போட்டோம் அப்படின்னாக்கா எத்தனை நாள் கடந்து போவோம்னே சொல்ல முடியாது. தம்பியாக இருந்தாலும் சரிதான். டெலிகம்யூனிகேஷன் இல்லாத அந்த காலகட்டத்தில் மக்கள் பட்ட கஷ்டம் சொல்லி மாறாது, சொல்லவே தேவை. ஆனா இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டணும் அப்படின்னாக்கா அட்டன் டைம்ல அவ்வளவுதான். ஐயம்மோல இருந்து கால் வருது, துபாயில இருந்து பேசுறாரு. முன்னெல்லாம் வாயில சொல்லிட்டு துபாயில இருந்து வருவார் பேசினாரா? லெட்டர் போட்டாரு. எப்போ போட்டாரு? ஜனவரி மாசம் போட்டாரு. 6 மாசம் முன்னாடி இன்னும் லெட்டர் வரல. இப்போ 6 செகண்டுக்குள்ள அடுத்த செகண்ட் நினைச்சாங்க அப்படியே வீடியோ கால் உட்பட பேசி போறாரு. தலைப்பு புரியும். அப்படியே ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு சொன்னா திருமண நிகழ்வுகள் கூட இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு? வாட்ஸ்அப் அழைப்பு. நீ காலையில யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. கண்ணியத்திற்குரிய நம்மளுடைய ஷேக் அல் ஜாமியா பெரிய ஹசரத்தினுடைய மகனார் உங்களுக்கு தெரியும், சவுதியில இருந்து இப்போ வந்திருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஓதும் பொழுது சுமார் 2009, 10, 11 அந்த நேரங்கள்ல ஹசரத்துக்கு அவர்களுடைய மகனார் ஒரு 3-4 வருஷம் இங்க பேராசிரியரா உஸ்தாதா இருந்தாங்க. அருமை சகோதரர் மௌலானா காமில் ஷஃபி மன்பை ஹசரத் ஹசரத்தினுடைய மகனார் இப்போ சவுதியில திருமாத்துகளோட இருந்துகிட்டு இப்போ விடுமுறையில வந்தது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. காலையில ஹசரத்து நாமளும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பேச்சு வந்தது. யதார்த்தம் சொன்னாங்க, நீ சவுதி எல்லாம் எல்லாமே மாறி போச்சு போனாங்க. அப்படிலாம் இப்போ கிடையாது, எல்லாமே வந்து ரொம்ப லேசாகி போச்சு. என்னங்க அப்படி லேசு
சொல்ற ஒரு சவுதியிலலாம் வந்து இப்பெல்லாம் பத்திரிகையை கொடுத்து காலங்கள் வர வைக்கிறதுலாம் கடந்து போயிடுச்சு. வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டா போதும், அடுத்த செகண்ட் அவர் பாப்பாரு கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு ஆள் இல்ல, குடும்பத்துல 9 பேர் வந்துருவாங்க. எனக்கு ஒரு ஆள் வந்து பத்திரிகை வச்சு வெத்தலை பார்த்து வச்சு கூப்பிட்டாலும் நீ மூஞ்ச திருப்பிட்டு கூப்பிட்ட, அப்படி கூப்பிட்ட, இப்படி கூப்பிட்டன்னு திட்டுறாங்க. நடக்குதா இல்லையாங்க? ஆனா அந்த வாட்ஸ்அப்ல போட்டாக்கா அதுல ஒரு மோனா சொன்னாரு, மென்ஷன் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி உங்க குடும்பத்தோட நீங்க வரணும் அப்படின்ட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல எத்தனை பேரோ மொத்த பேருமே வந்து நின்றுவாங்க. இது என்னங்க இது? ஒரு வாட்ஸ்அப். மோனா சொன்னாரு, முன்னெல்லாம் கூட அந்த முத்தவாக்கள்னு சொல்லி இப்ப எப்படி இந்த ஊர்ல சஃபீர்கள்லாம் இந்த மோனெல்லாம் அடிச்சுட்டு ஊர் ஊரா போய் அறிவிப்பு செய்வாங்க இல்ல, நகர அடிச்சுக்கிட்டு, அந்த மாதிரி திருமணத்துக்கு சவுதியில் ஒரு பழக்கம் இருந்துச்சா, அந்த மாதிரி நகரம் அடிக்கிற காலங்கள் போய் பத்திரிகையை நாம அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னு 500 பத்திரிகை, அவரே வீடு வீடா போய் எல்லா வீட்டுக்கும் பத்திரிகை. இந்த மாதிரி நான் போக மாட்டேன், நீங்க போக தேவையில்லை, இன்னாரு உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துட்டா அந்த பத்திரிகை போய் சேர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அவர் கொடுக்குறவருக்கு ஏதாவது நம்ம அதிகா கொடுப்போம்னு வைங்க. அந்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுனாக்கா வாட்ஸ்அப் அவருக்கு வேலை போச்சு. இன்னைக்கு வேலை போய் இன்னைக்கு சமூக ஊடகத்தினுடைய முன்னேற்றம் எப்படி ஆகி போச்சு. ஒரு மெசேஜ் போட்டா போதும் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டாரு போயிடுறோம். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நான் கேட்டேன், மோலனா யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இல்ல மோலனா சவுதியில இப்ப இப்படிதான் நடக்குது, வாட்ஸ்அப்ல தான் இன்னைக்கு பத்திரிகைலாம் மொத்தமா போயிடுச்சுட்டு. நான் கேட்டேன், யாரும் கோச்சிக்க மாட்டாங்களாங்க? அப்ப அவர் சொன்னாரு, கோச்சிக்கிறது என்ன இருக்கு, அது அவங்களுக்கு அப்படியே பேசினா பழகி போச்சு. என்னங்க, எனவே ஒரு கட்டத்துல நம்ம யோசனை பண்ணா, பெட்ரோல் ஊத்தி காரை எடுத்து ஆட்டோ ஓட்டு, அங்க நடந்து இங்க நடந்து மாடி ஏறி அங்க ஓடி இங்க பார்த்து பத்திரிகை வச்சு வாயா கூப்பிடுறத, வாயில கூப்பிடுறத இன்னைக்கு வாட்ஸ்அப்ல என்ன செஞ்சிடறோம், கூப்பிடுறோம். ஒரு கட்டத்துல பார்த்தா இது வளர்ச்சி மாதிரிதானே தெரியுது. இப்படியும் ஒரு பாயிண்ட் இருக்குப்பா, தப்பா எடுத்துக்கிறது. இதே மறுபக்கத்துல பார்த்தா நீங்க துணை தானே, துணை தானே, ஏன் இப்படி கோபமா சொல்றப்பா, சிரிச்சபடி சொல்லுப்பா, துணை தானே. சரி, இவங்க தடை. அப்ப அவன் தான் இப்ப கோபமா அதை திட்ட பேசிப்பார். இந்த பக்கத்தையே நம்ம பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு பார்த்தா வாஸ்தவம் தாங்க, கொஞ்சம் சிக்கல் இருக்குது அதுல அப்படின்ற மாதிரி. என்ன செய்யணும், அவர் கேட்கறது எனக்கு தெரியுது. ஏன் அது இருக்கு, ஒரு கல்யாணத்துக்கு பையனுக்கு பொண்ணுக்கு வைக்கிறாரு, கொஞ்சம் கூட அறிய வேணா வாட்ஸ்அப்ல வச்சா வந்துருவாங்க. சின்ன பிள்ளைல இருந்து பேசணும், பழகணும், ஸ்கூல் படிச்சோம், மதரசா ஓதுனா என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல வச்சோம் நாங்க ஓடி வந்துடும் பாரு, நான் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு அவர் கேட்கிறார். தெரியுதா என்ன இது முறை? இன்னைக்கு உள்ள காலத்துல பத்திரிகையை நாங்க எதிர்க்கிறோம். பத்திரிகையில பேர் எழுதி கொடுத்த காலம் போய் நீங்க எப்படி ஆயிடுச்சு, உங்கள் பெயர் எங்கள் இதயத்தில். அவ்வளவுதான். அதுக்கே அவங்க திட்டிட்டு இருக்கிறார், உங்கள் பெயர் எங்கள் இதயத்தில். என்ன இது முறை? பிரிண்டே போட்டு வந்து தூக்குங்க, உலக பேர் எழுதுங்க, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர் எழுதி கண்ணியமா கொடுங்க அப்படின்ற ஆளுக்கு போயிட்டு வாட்ஸ்அப்ல அவருக்கு எப்படி கோபமா வராதா? என்னங்க, எனவே 2 தரப்புலையும் நம்ம யோசனை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணு புரியுதா. பாட்டு பாடினால, தம்பி இது என்ன நிலை என்று என்னால் சொல்ல முடியவில்லை, ஆனால் உணர்கிறேன் இதுதான் பட்டிமன்றத்தின் நிலை. என்னங்க, இப்படியும் பேச முடியாது, அப்படியும் பேச முடியாது. எனவே நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் தலைப்பை சொல்லிவிட்டேன். எனவே இந்த சமூக ஊடகங்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு துணையா தடையா என்பதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு இப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் பேச வேண்டும் என்பதை உங்களிடம்